சிஜே ராஜ்குமார் ஒளிப்பதிவாளர். இந்தியாவின் தலை சிறந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் அவர்களுக்கு வருகிற மே மாதம் கான் திரைப்பட விழாவில் அவருக்கு ஒரு உயரிய அங்கீகாரத்தை அளிக்க போகிறாங்க. உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. அது பியரி ஆஞ்சினெக்ஸ் அவார்டு அப்படின்னு சொல்லி அந்த அவார்டு பேர். ஆஞ்சினெக்ஸ் அப்படின்றது ஒரு பிரெஞ்சு நிறுவனம். மிக சிறந்த உலகின் தலை சிறந்த லென்ஸுகளை தயாரிக்கிற ஒரு நிறுவனம். அவங்க 2013ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து கேன் திரைப்பட விழாவில் உலகின் தலை சிறந்த ஒளிப்பதிவாளர்கள், இது எப்படின்னா படத்துக்கோ இல்லாமல் மொத்தமாக ஒரு ஒரு உலகத்தில் ஒரு முக்கிய பல நாடுகளில் பல ஒளிப்பதிவாளர்கள் இருக்கிறாங்க, மிக சிறந்த ஒளிப்பதிவாளர்கள். இதில் என்னென்னா மிக தலை சிறந்த ஒளிப்பதிவாளர்களை வருடா வருடம் அங்கீகரிச்சுட்டு வர்றாங்க. 2013 2024ஆம் ஆண்டு இந்த உயரிய விருதை சந்தோஷ் சிவன் அவர்களுக்கு அளிக்க போகிறாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது உண்மையிலேயே ஒரு சினிமோட்டோகிராஃபர் கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கே இது பெருமைன்னு தான் நான், இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு முக்கியமான மைல்கல்லாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்தியாவிலிருந்து இந்த விருதை யாரும் பெற்றதில்லை. அது மட்டும் இல்லாமல் ஆசியாவிலேயும் பார்த்திங்கன்னா சந்தோஷ் சிவன் தான் ஒரு முதன்மையாக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். சந்தோஷ் சிவன் அவர்களுக்கு விருது ஒன்று புதிதில்லை, ஏகப்பட்ட விருதுகளை வென்றவர். ஒரு தேசிய விருது எடுத்துட்டிங்கன்னா சந்தோஷ் சிவன் அவர்கள் ஒரு 12 முறை அவர் தேசிய விருது வாங்கியிருக்கிறாரு. நிறைய அவருடைய டாக்குமெண்ட்ரி இந்த மாதிரி நிறையா இதுக்கு வாங்கியிருக்கிறாரு. ஒரு ஒளிப்பதிவாளராகவே அவர் ஒரு 5 முறை தேசிய விருது வென்றவர். இந்தியாவில் சிறந்த ஒளிப்பதிவுக்காக அதிகமான எண்ணிக்கையில் விருது பெற்றவரும் சந்தோஷ் சிவன் தான். அதே மட்டும் இல்லாமல் ASCம்பாங்க, அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சினிமோட்டோகிராஃபர்ஸ், அங்கே ஒரு கௌரவ மெம்பர்ஷிப் இந்தியாவில் முதல் முறையாக அளிக்கப்பட்டது யாருக்குன்னா அந்த ASC அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரி. இது ஒரு ஒரு கௌரவமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்குள்ள ஒரு மெம்பராக சந்தோஷ் சிவன் அவர்கள் ஒரு எலைட் குரூப் ஆஃப் சினிமோட்டோகிராஃபர்ஸ்னு நம்ம இதை சொல்லலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் இருந்து கிடைச்சது சந்தோஷ் சிவன் மட்டும்தான். இது அதுக்கப்புறம் யாருக்குமே கிடைக்கல, அதுக்கு முன்னாடியும் இல்லை, அதுக்கு பின்னாடியும் இல்லை. ஸோ ASC அதிகப்படிய எண்ணிக்கையில் தேசிய விருதுகள், இந்த மாதிரி ஒரு புகழ். அது மட்டும் இல்லாமல் பத்மஸ்ரீ விருதும் அவருக்கு ஒரு ஒளிப்பதிவாளராக அவரோட சேவைக்கு இந்திய அரசாங்கம் ஏற்கனவே அவருக்கு அங்கீகாரம் பெற்றுள்ளார். இந்த மாதிரி ஒரு ஒரு சிறப்பு பெற்ற சந்தோஷ் சிவன் அவர்களுக்கு இதை விட மிக சிறந்த அவார்டு என்னவா இருக்கும் அவருக்கு அப்படின்ட்டு இருக்கிறப்போ, இந்த கேன் திரைப்பட விழாவில் ஒரு சிவப்பு ரெட் கார்பெட் வெல்கம், அங்கே எப்படின்னா சிவப்பு கம்பள வரவேற்புடன் அவருக்கு இந்த விருதை அளிக்க போகிறாங்க. இந்த விருது அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவே தென்னிந்திய ஒளிப்பதிவாளர் சங்கம் சீகா, பல்வேறு அமைப்புகள், பல்வேறு இதில் நியூஸில் வந்தபடியே தான் இருக்குது. மிக சமீபத்தில் சேகர் கபூர் இந்திய சினிமாவில் ஒரு இந்திய திரைப்படங்களிலிருந்து ஹாலிவுட்டில் போய் மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் சேகர் கபூர். அவர் இந்த விருதை ரொம்ப ஆச்சரியமாகவும், இந்த விருது சந்தோஷ் சிவன் கிடைத்தது மகிழ்ச்சியாகவும், இந்திய சினிமாவுக்கு இது மிகப்பெரிய பெருமையை சேர்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து செய்தியில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லாலேட்டன் மோகன்லால் அவர்கள் அவர் பெரிய சூப்பர் ஸ்டார்,
அது வந்து நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. மிக சிறந்த ஸ்டார் கம் ஆக்டர். அவர் வந்து இப்போ சமீபத்தில் வந்து அவருடைய மகிழ்ச்சியை வந்து தெரிவித்திருக்கிறார். சந்தோஷ் சிவன் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விருது கிடைக்க போகிறத வாழ்த்தி இருக்கிறாரு. கூடுதலாக ஒரு செய்தி என்னென்னா, மோகன்லால் இயக்கும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படமான பரூஸ், ஒரு 3D படம். முதல் முறையாக மோகன்லால் டைரக்ட் பண்ணுற படம். அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப காலமாகவே இருந்துகிட்ருக்கு. அந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருது. அதுக்கு ஒளிப்பதிவாளர் யாருன்னா நம்ம சந்தோஷ் சிவன் அவர்கள் தான். இந்த மாதிரி சந்தோஷ் சிவன் அவர்கள் வந்து இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகளை தக்க வைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஒளிப்பதிவில் வந்து என்னென்னா வெரைட்டி தான். அவர் என்ன மாதிரியான திரைப்படங்களுக்கும் ஒரு 25 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் வந்து ஒரு படம் எடுக்க முடியுமா? எடுத்தார். டெரரிஸ்ட் மாதிரி ஒரு திரைப்படத்தை எடுத்து உலக அளவில் கொண்டு போய் அதை வந்து பிரமிக்க வச்சார். அவருக்கு அப்படி ஒரு வெர்சட்டாலிட்டி இருக்குது. அவர் வந்து என்னென்னா, ஒரு கேமரானா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கேமரா தான் வச்சு தான் அவர் ஒளிப்பதிவு செய்வார்னா கிடையாது. அவர் எப்போவுமே அவர் சொல்கிறாரு, த பெஸ்ட் கேமரா இஸ் வாட் யூ ஹேவ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்கிறவர். அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ உண்மை இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு வெர்ஸ்டைலான ஒரு சினிமோட்டோகிராஃபர் வந்து சந்தோஷ் சிவன் அவருக்கு வந்து இப்படி ஒரு விருதை வந்து கான் திரைப்பட விழாவில் வந்து கிடைக்கிறது தமிழ் சினிமாவுக்கு பெருமை, இந்திய சினிமாவுக்கு பெருமை. ஏன்னா தமிழில் வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து மிகச்சிறந்த திரைப்படங்கள் மணிரத்னம் அவர்களோடு இணைந்து ஏஆர் முருகதாஸ் மாதிரி நிறைய படங்களை வந்து அவர் வந்து அவர் தொடர்ந்து ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிறாரு. அதே போல் வந்து அவர் அவர் டைரக்ஷன் பண்ணது நிறைய படங்களை வந்து அவர் ஒரு தட் இஸ் என்னென்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபிலிம் மேக்கிங்லேருந்து விலகி அவர் இயக்கிய திரைப்படங்கள் எல்லாமே தமிழ்லேயே அதிகமாகவே இயக்கியிருக்கிறாருன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி அவருக்கு வந்து சிறப்புகளை வந்து சேர்க்குற இந்த தருணத்தில் இதுக்கு முன்னாடி யார் வந்து இந்த விருதை வந்து வென்றிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த பியரி ஆஞ்சனெக்ஸ் விருது இதற்கு முன்னாடி யாருக்கு கிடைச்சிருக்கு அந்த பேர் பார்த்தாலே எவ்வளோ பெரிய உண்மையாகவே ஒரு ஒளிப்பதிவில் பெரிய ஜாம்பவான்கள் தான் வந்து இது கிடைச்சிருக்கு. மிக சிறந்த ஒளிப்பதிவாளருக்கு கூட இந்த மாதிரி ஒரு விருது வந்து கிடைச்சிருக்குமானா அவங்க காத்துட்ருக்கிற டைமில் நம்ம சந்தோஷ் சிவன் அவர்களுக்கு வந்து இந்த விருது கிடைச்சிருக்கு. முதல்ல 2013ஆம் ஆண்டு ஃபிலிப் ரோஸ்லெட் அவருக்கு வந்து இந்த விருது வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது வில்மோர் சிக்மண்ட், கமலஹாசனுக்கு மிகவும் பிடித்த ஒரு ஒளிப்பதிவாளர் வில்மோர் சிக்மண்ட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பீல்பர்க் படத்துக்கு அவர் வந்து நிறைய படங்களுக்கு வந்து ஒளிப்பதிவு செய்தவர். அடுத்தது வந்து ஒளிப்பதிவின் சூப்பர் ஸ்டார்னே நம்ம சொல்லலாம், ரோஜர் ஏ டீகின்ஸ். அவருக்கு வந்து 2015ஆம் ஆண்டு வந்து இந்த விருது வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2016 பீட்டர் சுசிச்சி அப்படின்றவருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் 2017 கிறிஸ்டோஃபர் டாயில். அடடா, அவர் வந்து அவருடைய ஒளிப்பதிவுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது கிறிஸ்டோஃபர் டாயிலுக்கு. அவரோட ஹீரோவில் அவர் ஒளிப்பதிவு இந்த மூட் ஃபார் லவ் இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லலாம். அவருக்கு வந்து 2017ஆம் ஆண்டு கிடைச்சிருக்கு. 2018 வந்து எட்வர்ட் லாச்மேன், அவரும் முக்கியமான ஒரு ஒளிப்பதிவாளர். 2019 மிக சமீபத்தில் ஆஸ்கார் விருது வாங்கின ப்ரூனோ டெல் போனல் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதே போல் 2021 ஆக்னெஸ் கொடாட் அப்படின்ற மிகச்சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளர் கிடைச்சிருக்கு. 2022ஆம் ஆண்டு வந்து டேரியஸ் கோன்ஜி, அவரும் மிக முக்கியமான ஒரு சினிமோட்டோகிராஃபர். 2023 பேரி அக்கியாடுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதில் வந்து இந்த பேர்களை நம்ம வந்து வைத்து பார்த்தாலே நமக்கு தெரியுது இது வந்து எப்பேற்பட்ட ஒரு விருதுன்றது. இந்த விருதை சந்தோஷ் சிவன் அவர்கள் இந்த மே மாதம் வந்து இந்த விருதை வாங்க போகிறாரு. அதே மாதிரி அந்த விருதை வாங்கினதுக்கப்புறம் நிச்சயமாக அவருக்கு மிகப்பெரிய பாராட்டு விழாக்கள் இந்திய சினிமாவில் பல்வேறு தரப்பில் இருந்து ஹானர் பண்ணுவாங்கன்றது வந்து நிச்சயமாக உறுதியாக இது நடைபெறும். அந்த விருது விழாவுக்காக ஆவலுடன் நாம் காத்திருப்போம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.